ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி, கோபி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா கோவிலிருந்து திரும்ப வீட்டுக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி கோபி கிட்ட, இங்கே பாரு கோபி, நம்ம குடும்பத்தோட இப்போ போல் எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ராதிகாவை ஒட்டு மொத்தமாக மறந்துடு. ராதிகா கூட நீ இருக்காதுன்னு நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல வீட்டுக்கு போகலாம், அப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ காப்பி குடிக்கிறது அது எல்லாமே குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே ஈஸ்வரி பாக்கியா கிட்ட, பாக்கியா ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கோ கோபிக்கோ அதே மாதிரி இனியா செலி எனக்கெல்லாம் காஃபி எடுத்துட்டு வான்னு சொன்னதும் பாக்கியாவும் 4 பேருக்குமே காஃபி எடுத்துட்டு வராங்க. கோபியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. உடனே எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. ஈஸ்வரியில இருந்து எல்லாரும் உடனே பாக்கியா உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லிட்டு கோபியை கூப்பிடுறாங்க. உடனே ஈஸ்வரி, போ கோபி, பாக்கியாவோட மனசுல இருக்கிறது எல்லாமே அவ சொல்லுவா, அது எல்லாமே நீயும் கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுமே, சொல்லு பாக்கியா, பக்கத்துல உட்காருன்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ராதிகா ரொம்பவே வெள்ளந்தியா இப்படி இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு போல்டா இப்படி திமிரா தெரிஞ்சிருந்தவங்க, அவங்கள நான் இப்படி பார்த்ததே கிடையாது. அவங்க அப்படி இருக்காங்க, அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களால தான் அப்படி அவங்க இருக்காங்க. இனிமாவாத அவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற வேலையை வச்சுக்காதீங்கன்னால சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே, அம்மா நான் முதல்ல போயிட்டு ராதிகாவை பார்க்க போறேன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, என்னடா அவ சொல்லிவிட்ட? பாக்கியா, உனக்கு எதுக்கு இந்த வேலை? என் பையனை வீட்டை விட்டு நீ துரத்தணும், அதுக்காக தான் இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியா? இல்ல கோபி, நீ போக கூடாது. இல்லம்மா, முதல்ல போய் என்ன எதுன்றதை நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோபி அங்க இருந்து போனதும், பாக்கியா, நான் என்ன வேலை செய்யணும்னு நினைச்சனோ அதை செஞ்சுட்டேன். நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காத அத்தை. இக்கறது கொண்டு இனி கோபி கூட நான் சேர்ந்து வாழ்றது நடக்காத விஷயம், நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. பாக்கியா அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.